இந்தியாவின் மூத்த விஞ்ஞானிகள் மற்றும் மருத்துவர்களில் சிலர் ஒரு கோயிலுக்கு சென்றார்கள். அந்த கோயில் பற்றி உங்களுக்கு தெரியுமா? கோயம்புத்தூர் மாவட்டத்தின் பொள்ளாச்சிக்கு அருகே இருக்கும் ஆழியார் என்னும் இடத்தில் ஐயா வேதாத்ரி மகரிஷி அவர்களால் உருவாக்கப்பட்ட அறிவு திருக்கோயில் தான் அந்த கோயில். அங்குதான் சில நாட்களுக்கு முன்பு விழிப்புணர்வு கருத்தரங்கு ஒன்று நடைபெற்றது. அதற்காகத்தான் விஞ்ஞானிகளான பிரம்மோஸ் ஏவுகணையின் தந்தை ஐயா சிவதானு பிள்ளை அவர்களும், பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பின் முன்னாள் தலைமை கட்டுப்பாட்டாளரான ஐயா வில்லியம் செல்வமூர்த்தி அவர்களும், மனநல மருத்துவரான தேசிய மருத்துவ ஆணையத்தின் முன்னாள் தலைவர் மருத்துவர் BN கங்காதர் அவர்களும் மற்றும் பல மருத்துவர்களும் அங்கு கூடியிருந்தார்கள். அவர்களெல்லாம் ஐயா வேதாத்ரி மகரிஷி மற்றும் நம் முன்னோர்கள் கூறிய கோட்பாடுகள் எப்படி இன்றும் அறிவியலில் பயன்படுகிறது என்றும் அதனால் விளையும் நன்மைகளை பற்றியும் அறிவியல் பூர்வமாக சான்றுகள் காட்டி விளக்கினார்கள். எடுத்துக்காட்டாக ஐயா திரு சிவதானு பிள்ளை அவர்கள் கூறியதாவது, புவிக்கும் நிலவுக்கும் இடையே உள்ள தொலைவில் தோராயமாக 108 நிலவுகளை வைக்கலாம். அதேபோல் புவிக்கும் ஞாயிறுக்கும் இடையே உள்ள தொலைவில் தோராயமாக 108 ஞாயிறுகளை வைக்கலாம். அதேபோல் புவியின் விட்டத்தை கொண்டு ஞாயிறின் விட்டத்தோடு கணக்கிடும் பொழுது தோராயமாக 108 வரும். இந்த 108 என்பதை பல நூற்றாண்டுகளுக்கு முன்னரே நம் முன்னோர்கள் உணர்ந்து அதை இறை வழிபாட்டில் பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்று கூறி நம்முடைய பண்டைய மெய்ஞானிகளை பற்றிய தகவலை கொடுத்தார். அடுத்து ஐயா திரு வில்லியம் செல்வமூர்த்தி அவர்கள் நம்முடைய இராணுவ வீரர்களுக்கு யோக பயிற்சி அளித்து எல்லா தட்பவெட்ப சூழ்நிலைகளையும் எப்படி கையாளுகிறார்கள் மற்றும் யோகம் எப்படி அவர்கள் மனநிலையையும் உடல்நிலையையும் சீராக வைக்கிறது என்பதை பல்வேறு வகையான மருத்துவ சோதனைகள் செய்து அதன் முடிவுகளை காட்டி அறிவியல் பூர்வமாக உறுதிப்படுத்தினார். அதேபோல் அவரும் யோகம் செய்வதால் 77 வயதிலும் நான் இளமையாக இருக்கிறேன் என்று உற்சாகமாக கூறினார். அதேபோல் மனநல மருத்துவர் ஐயா BN கங்காதர் அவர்களும் யோக பயிற்சி எப்படி மன அழுத்தத்தை கட்டுப்படுத்துகிறது என்பதை, நோயாளிகளுக்கு யோக பயிற்சி அளித்து அவர்களின் உடல்நல மேம்பாட்டை பல்வேறு மருத்துவ சோதனைகள் மூலம் ஆய்வு செய்து யோகத்தின் பயனை உறுதிபட கூறினார். இப்படியே விஞ்ஞானிகள், மருத்துவர்கள் மற்றும் பலர் ஐயா வேதாத்ரி மகரிஷி அவர்களின் கூற்றுப்படி அண்டத்தில் இருக்கும் வற்றாயிருப்பு, நம்முடைய சித்தம் என்று சொல்லக்கூடிய கருமையம், அணு முதல் எங்கும் பரவி இருக்கும் சுத்தவெளி, நம்மை மற்றும் இந்த உலகத்தையே இயக்கும் காந்த ஆற்றல் முதலிய மனிதன் இறைநிலையை அறிய தேவையான பல்வேறு ஆழமான விடயங்களை நவீன இயற்பியல், வேதியியல், உயிரியல் முதலிய பிரிவுகளில் புதிய புதிய கண்டுபிடிப்புகளோடு ஒப்பிட்டும் ஆராய்ச்சி செய்து பல அரிய தகவல்களை அங்கு சமர்ப்பித்தார்கள். முடிவாக ஐயா வேதாத்ரி மகரிஷி அவர்களின் கூற்றுப்படி, எந்த ஒன்றை நாம் அறியும் பொழுது நமக்கு இறைவன் முதல் உயிர் வரை எல்லாவற்றையும் உணர்த்துகிறதோ அதுதான் காந்தம் என்பது போல் ஞானத்தின் மூலம் இறைவனை நாம் உணர்ந்து அதை எல்லோரிடமும் அன்பால் வெளிப்படுத்துவோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.